Okey, baik. Baca petikan di bawah dengan teliti, kemudian nyatakan peribahasa yang sesuai bagi mengisi tempat kosong dalam petikan tersebut. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு petikan கொடுத்துருக்காங்க. அந்த petikanல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்களா சிச்சுவாசி, அந்த சிச்சுவாசி பக்கத்திலே பெரிபாசா இருக்கும். ஸோ நம்ம பார்க்கணும். ஆல்ரைட், என்ன நம்ம வந்து பெரிபாசா yang sesuai. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படி பார்ப்போம். எஸ். Setiap orang memerlukan orang lain dalam kehidupannya. Begitu juga dalam kehidupan di kawasan perumahan kita. Oleh itu, manusia harus hidup bekerja sama dan saling membantu bagai சரி, bagai dash. amalan seumpama ini dikatakan mewujudkan kata sepakat dan menjadikan sesuatu kerja itu lebih mudah dan dapat disiapkan dengan cepat. இதுல எந்த பெரிபாசா போட்டா கரெக்டா இருக்கும் ஒன்னாவதுக்கு? Bagai aur dengan tebing அப்படின்னு போடலாம் நீனு. ஆனா நீ ஒன்னு பார்க்கணும், அந்த டேஷுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்குன்னு பாரு. என்ன போட்டிருக்கு? Amalan umpama ini, amalan umpamana amalan seperti ini dikatakan mewujudkan kata sepakat dan menjadikan sesuatu kerja itu lebih mudah dan disiapkan dengan cepat. Itu வந்து bulat air kerana pembentung, bulat manusia kerana muafakat lebih sesuai. ஓகே, ஒரு வேலையை வந்து நம்ம சட்டுன்னு முடிக்கிறோம்னா இதெல்லாம் வந்து முவாஃபகாட் சம்மந்தப்பட்டது. bekerja sama உடனே memang aur dengan tebing தான் எல்லாருக்கும் வரும். பட் இங்க இருக்கிற எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தாக்கா I will go for this answer. ஓகே, bulat air. நான் அன்னைக்கு சொல்லுங்க கொடுத்தேன்னா என்ன டிஃபரன்ஸ்னு. bulat air kerana pembentung கொடுத்தேனா? ஓ, அது வேற peribahasa கிளாஸ். ஓகே, ரெண்டு இருக்கு guys. bulat air kerana pembentung, அதை இது எழுதிக்கிங்க. bulat air kerana pembentung, bulat manusia kerana muafakat. இதுதான் ஆன்சரு. இது வந்து என்ன அர்த்தம்னா sekiranya manusia bermuafakat oke, kerja menjadi senang. ஸோ ஒத்துமையா ஒரு வேலையை செஞ்சாக்கா அது ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது. இன்னொரு பெரிபஹாசா இருக்கு, இதுக்கு இதே மாதிரி தான் வரும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மாறும், ஆனா அந்த ஒரு வார்த்தையால அர்த்தமும் மாறும். bulat air kerana pembentung, bulat manusia வராது, bulat kata kerana muafakat. அர்த்தம் மாறும். கொடுக்குறேன்டா. இது இது இந்த விஷயத்துக்கா பாய்க்கலாம் தான், ஏன்னா அந்த கேள்வி கொஞ்சம் லூசு மாதிரி தான் தயாரிச்சிருக்கானுங்க. மொதல் அர்த்தம் சொல்றேன், அப்புறம் பார்த்துக்கோ. அதாவது mencapai kata sepakat. Kata sepakatனா என்ன அர்த்தம்னு மொதல் புரியணும். Kata sepakat or sebulat suara. அதாவது என்னன்னா semua orang membuat satu keputusan. Semua orang membuat satu keputusan. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. அதுதான் kata sepakat சொல்றது. ஒன்று கூடி எடுத்த முடிவு. Semua orang membuat keputusan. Selepas bermesyuarat. ஒரு மீட்டிங் அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை வந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு விஷயத்த, அதுதான் இந்த பெரிபாசாக்கு பயன்படுத்தணும். bulat air kerana pembentung, bulat kata kerana muafakat. Kangen ya. Oke, perengan kedua Kubiran. முடிச்சிட்டியா?
Walau bagaimanapun terdapat kebilangan masyarakat pada hari ini tidak menghiraukan baca semangat clear sikit. Tak boleh dengar. மெதுவா படி கொஞ்சம். ஏன் அவ்வளோ வேகமா? Okay. Walau bagaimanapun terdapat kebilangan masyarakat pada hari ini tidak menghiraukan semangat ini dan lebih selesa hidup bersendirian seperti mereka memberikan pelbagai alasan termasuklah ketiadaan masa kerana kesibukan bekerja atau tidak mahu mencampuri urusan orang lain. So hidup bersendirian. Lebih selesa hidup bersendirian. என்ன சொல்லலாம் peribahasa? Your turn, Kubiran. தேடி பார்த்ததுல என்னமோ நீ புத்தாண்டா பேசுறது கிளியரா விளங்க மாட்டேதியா? நீ வேற ஹெட்செட் ஏதாவது போட. அதிருது ஒரு மாதிரியா. நீ என்ன பேசுறன்னு குத்து மதிப்பா தான் விளங்குது. இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குது. அதான் அதுல என்னமோ மந்திரம் ஓதுற மாதிரி இருக்கு. இப்ப பேசு. என்னாவடி ஹுத்தான் ஓகேண்ணே. என்னாவடி ஹுத்தான் எங்க இருந்து கூகுள் பண்ண? கூகுள் பண்ற மொத்த அது கரெக்டா பண்ண peribahasa.com. தெரியாது. அண்ணே அப்படிதான் நீங்க போட்டுருந்துச்சு. இல்ல அது இல்ல. அந்த எண்ணம் இல்ல. Walau bagaimanapun terdapat sebilangan masyarakat hari ini tidak menghiraukan semangat ini. அதாவது lebih suka hidup bersendirian. அதாவது mementingkan diri sendiri. So mementingkan diri sendiriனா நான் போன வாரமே கொடுத்தேன் பல. Bagai enau dalam belukar காட்டுல வாழ்ற இந்த செடி போல. enau வந்து ஒரு விதமான செடி. Enau dalam belukar melepaskan pucuk masing-masing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லெட்ஸ் சே இங்க ஒரு மரம் இருக்கு. ஓகே, இந்த மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு சின்ன காடை உருவாக்குது. அப்ப நம்மளோட யாரு அண்ணா இருக்காருல்ல, அண்ணா வந்து ஆரம்பத்துல அப்படியே கீழே வளர்ந்துகிட்டே இருப்பாரு. சரி கொஞ்சம் இடம் கொடுத்தாக்கா அப்படியே சுத்தி வந்துட்டு கடைசியா இவரையும் சுத்திடுவாரு ஃபுல்லா. இதான் அண்ணாவோட வேலை. எதுக்கு? சன்லைட் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்காக. செல்ஃபிஷ் ஆர் நாட்? அதனால தான் அதை செல்ஃபிஷ்காக நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இதோட மீனிங் வந்து சிம்பிள், செல்ஃபிஷ். ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஓகே, perengan ketiga, Trisham. Kehidupan bermasyarakat di negara ini kita perlu bijak dalam menyelesaikan masalah yang berlaku agar tidak timbul sebarang kesulitan. Hal ini dapat digambarkan dengan maksud peribahasa seperti bijak dalam menyelesaikan masalah. தெரியுமா? ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணணும். எதுக்காகனா பார்ட்டி ஏக்கும் வருத்தம் வரக்கூடாது, பார்ட்டி பிக்கும் மன வருத்தம் வரக்கூடாது. அதாவது எப்படின்னா, முடி உள்ளேந்து மாவு இழுக்கிற மாதிரி, மாவு உள்ளேந்து முடியை இழுக்கிற மாதிரி. மாவு செதறக்கூடாது, முடி அறக்கூடாது. அவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வராங்க. புரியுதா? அவர் பெரிய கொஞ்சம் நீட்டா இருக்கும். நான் சொன்னதுதான். Seperti menarik rambut. Good. Seperti menarik daripada rambut tepungnya. Daripada apa? Dalam tepungnya, dalam tepung. Marang. Seperti menarik rambut dalam tepung, koma. Rambut jangan putus. Tepung jangan berserak. மாவு செதறக்கூடாது, முடி அறக்கூடாது. அந்த மாதிரி அழகா இழுக்கணும். அப்படின்னா என்ன சொல்றாங்க? நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப புத்திசாலித்தனமா சால்வ் பண்ணணும். so that tidak mengecewakan mana-mana pihak. Oke? Seperti menarik rambut dalam tepung, rambut jangan putus, tepung jangan berserak. Serak, selera இல்ல, serak. ஓகே, இதோட அர்த்தமா? இதோட அர்த்தம் வந்து bija தான் அங்க இருக்க, ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுதான் அதோட அர்த்தம். bija dalam menyelesaikan
sesuatu masalah agar tiada pihak yang kecil hati. Tiada pihak yang kecil hati. ஒரு பிரச்சனையை புத்திசாலித்தனமா நம்ம தீர்த்து வைக்கணும். Okay, next போலாம். Okay, next. Kuberan, Sofia. Okey. Ayah, saya telah memikirkan perkara ini semasa-masanya. Saya tidak mahu seperti dash jika saya meneruskan cita-cita saya sebagai seorang pemain tenis. Pelajaran saya banyak yang tertinggal. என்ன வரும்? ஆ. இது உன் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. இப்ப நானும் அதானே சொன்னேன். ஒருவேளை பிளான் பண்ணி தான் நான் போட்டுட்டேனோ. சரி, என்ன வரும்? நீ நடிக்காத, நீ படிக்கிறது மேலே அக்கறைப்படுற, எங்க ஊர் சுத்தலான்னு அக்கறைப்படுவ நீனு. சரி சொல்லு, நீ நம்ம நிறைய படிப்பு போயிரும், நான் இந்த மாதிரி கண்டினியூ டு பி டென்னிஸ் பிளேயர் சொல்றேன். அப்ப என்ன பரிபாஷாவா இருப்பாங்க? என்ன க்ளூ இருக்கானே, வார்த்தை கொடுத்து. சரி, என்ன வரும்? ஒண்ணுமே மொத வார்த்தை சொன்னதா டைப் பண்ணிடுறீங்களா? கத்தா டி பாவா தும்புறோம். செப்பத்தியும் இங்கே இருக்கு, அதனால நம்ம இன்னொரு வாட்டி செப்பத்தி போட தேவையில்ல, பகாயெல்லாம் போட தேவையில்ல. புரியுதா? காத்தா டிபாவா தும்புறோம். நான் வந்து ரொம்ப லெஃப்ட் அவுட் ஆயிருவேன், லேக் ஆஃப் நாலேஜ் ஆயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணேன்னா pelajaran saya banyak tertinggal, அதானே சொல்றாங்க. ஸோ kata di bawah tempurungna kurang berpengetahuan, kurang ilmu dan pengetahuan. கிணத்து தவுக்கலன்னுவாங்களே தமிழ்ல. இதோட மீனிங் தான் அங்க எழுதியிருக்கையா? பெரிமாசா முடிஞ்சு ஓகே ஓகே, சரி. அது வேற இருக்கா? அது மல்லி சொல்லி இருக்கணும், நீ ருமுசான்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் 2 பெருங்கான இருக்குல்ல ருமுசானு, முடிச்சிடலாம். கடைசி 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம், அது கொஞ்ச நேரம் வேலை தான். பாய். ayah, சரி ayah biar saya jadilah. Bukankah cita-cita kamu mahu menjadi pemain tenis yang terkenal, yang berjaya dalam bidang sukan dan pelajaran pada suatu hari nanti? Ayah sentiasa menyokong kamu. Kamu harus kuat dan terus bersemangat, Sofia. என்ன வரும்? Cita-cita kamu mau menjadi pemain tenis yang terkenal, yang berjaya dalam bidang sukan dan pelajaran pada suatu hari nanti. Tepuk dada tanya selerawo. சரி, அது விடுங்க, அது என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது, நான் பார்க்குறேன் இருங்க. 3வது படி. Dalam sukan tenis ini, sudah tentu pada suatu hari nanti, Sofia akan muncul sebagai pemain tenis terkemuka yang berjaya berkembang. Jangan rentan di bersama dunia. Hal ini ibarat apa? பாருங்க, கிகே berusaha சொல்லியிருக்காங்க. Sudah tentu pada suatu hari nanti kamu muncul sebagai pemain yang berjaya. Maksudnya usaha பண்ணி அப்புறம் kejayaan வருது. apa? Usaha lift kejayaan. Usaha tangga kejayaan. என்னடா ஒரு வாரம் தான் ஆச்சு, மறந்துட்டேன். கஜினியா நீனு? உசாஹா தாங்கா கஜாயான்னு சொல்லலாம். இல்லாட்டியும் அதோட ஒட்டி வர்ற ஒரு பரிபாஷை என்னது? கலாவ்
ரொம்ப ஃபேமஸான பரிபாஷா. Tidak dipecahkan ruyung manakah depan saungnya. சரி, நீனு என்னத்த பாய்ச்சிடா பேசுன? என்னோட நார்மல் இயர்ஃபோன் வச்சிருந்தேன். டேய் கன்றாவியா இருக்காது. அத பாய்ச்சி பேசிடாத. ஒண்ணுமே விளங்கல. ஆமாமா கேட்கும் போதே அர்த்தமா வருது. கணத்தை வச்சாக்கா ரூயோ மனாக்கண்டா இது நார்மலா இருக்கு. இது வேற ஹெட்செட்டோ? இது ஜப்ராவோட ஹெட்செட். ஜகுராவா? ஜப்ரா. एजाज किया ए என்னடா JA JA உனக்கே தெரியலையா? BRA. ஜப்ரா. ஆ. ஓய்யோ கோப்ரா மாதிரி இருக்குமோ? ஓகே உஷா தாங்க கஜாயனுக்கு அர்த்தம் கொடுக்கணுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? effort leads to success. நடுவில் என்னடா வரும்? தெப்போ டாடா தanya selera நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது தானே வரும். Bukankah cita-cita kamu mau menjadi pemain tenis yang terkenal berjaya dalam bidang sukan dan pelajaran pada suatu hari nanti? Tepo dada tanya selera tak என்னோட answer. Sendiri bikin fikir lah. Tepo dada tanya selera. இது வந்து நீயே ஒன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுக்கு எப்படி நான் அர்த்தம் சொல்றது? வரேன். அதோட அர்த்தம் பாருங்க. Sesuatu pekerjaan yang akan kita lakukan hendaklah difikirkan baik-baik menurut keyakinan kita sendiri. Perfecta match out. Kira ni அதாவது okay. Sesuatu pekerjaan yang akan kita lakukan hendaklah difikirkan baik-baik. நம்ம என்ன செய்ய போறோமோ நல்லா யோசிக்கணும். நம்மளோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி. அது கரெக்டா தானே இருக்கு? இதுல வந்து அவங்க அப்பா சொல்ற நீ யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஓகே இல்ல அது வந்து மூளையை கசக்கி புழிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு. இது வந்து அவங்க அப்பா சொல்றாரு நீ தானே உன்னோட லட்சியம் தானே ரெண்டுத்துலயுமே ஒன்னா ஸ்கோர் பண்றதுன்னு உன்னை நீயே கேட்டுக்கோ. maksudnya sesuatu perkara atau pekerjaan எழுதிக்கிங்க அதோட maksud கொடுக்குறேன். sesuatu pekerjaan atau perkara yang akan kita lakukan perlu difikir dan dibuat keputusan ikut keyakinan diri. Okey, sesuatu pekerjaan atau perkara yang akan kita lakukan perlu difikir dan dibuat keputusan ikut keyakinan diri. Seri, latihan 13. Baik, latihan 13. Nombor 1, kuberan. Pengantin yang bersanding di atas pelamin itu kelihatan sama cantik dan menjadi tumpuan tetamu yang hadir. Bagai bulan dipagari bintang. Bagai bulan dipagari bintang. Salah. Cincin dengan bagai cincin dengan permata boleh diterima. இது வந்து அவங்க சேம் ஜோடி செம்ம சந்தேவா இருக்காங்க அப்படி சொல்றது. bulan pagar bintang வந்து வேற. அது நான் அப்புறம் சொல்றேன் இரு. இது முடிச்சிருவோம். bagai cincin dengan permata அற்புதமான ஜோடி. cincin dengan permata. அதான் இல்லாட்டியும் bagai pinang dibelah
பீனாங்க பார்க்க நீங்க உடைச்சீங்கன்னா அழகா ரெண்டா சரிசமமா உடையும், ஜோடியா உடையும். அதான் சொல்றாங்க பீனாங் dibelah. dua. ஓகே, seperti bulan dipagari bintang. இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். seperti bulan dipagari bintang ஓட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். seperti bulan dipagari bintangக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு வந்து wajah perempuan yang cantik. ஏன்னா பூலான்னா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், நிலாவை தான் சொல்லுவோம். சி பூலா ஒரு பெண்ணை வந்து நம்ம பூலான்னு தான் சொல்லுவோம். பெண்ணுக்கு வந்து நார்மலா பூன்னு சொல்லுவோம், நிலான்னு சொல்லுவோம். ஆம்பளை என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? டைகர்னு சொல்லுவாங்களா? சிங்கம்னு சொல்லுவாங்களா? குபேரன் ஆம்பளை என்ன சொல்லுவாங்க பொயட்டிக் பாஷால? தெரியலண்ணே. வண்டு. ஏன்னா பண்டா. வண்டு வந்து பூவை தேடி தானே போவோம். அதுவே பூலானுக்குன்னா கோட்டான்னு சொல்லுவாங்க ஆம்பளைய. ஏன்னா கோட்டான் பாத்தீங்கன்னா நிலாவே தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நெருப்புக்கு என்ன நெருப்புக்கு என்ன சொல்லுவாங்க? என்னய்யா? நெருப்புக்கு என்ன சொல்லுவாங்க? ஆப்பி. அதுக்கு என்னாச்சும் இருக்கா? ஆப்பி வந்து கமராஹன் ஐயா. ஓ, ஆப்பி வந்து ஆம்பளை ரொம்ப கோவப்பட்டா என்னாச்சும் தனியா பேர் கூப்பிடுவாங்க இல்லையாண்ணே? ஆம்பளை நெருப்பா? ஐயோண்ணே, ஆம்பளை கோவப்பட்டா என்னாச்சும் தனியா கூப்பிடுவாங்களான்னு கேட்டேன். தெரியலையே. ஆம்பளை கோவப்பட்ட ஏதாச்சும் கூப்பிடுவாங்களா தெரியல. சிங்கா yang kelaparan. இல்லண்ணே, சும்மா கேட்டேன், எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். இல்ல அதுக்கெல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் இருக்காதுண்ணா. நான் இது பொதுவா சொல்றேன். பூலான்னா பெண்ணு. seperti bulan dipagari நினைக்கிறேன் உனக்கு விடைக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் நானே குவாரண்டைன்ல இருக்கேன், சிம்டம்ஸோட. யானை விடைக்க போறேன். என்னடா குவாரண்டைன் இருந்தா உனக்கு வாய் வராதா? நல்லாதான் விடைக்கிறேன். பயமா இருக்குண்ணே, சிம்டம்ஸ் அப்படியே இருக்குண்ணே. அதான் என்கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட் பாசிட்டிவ்ண்ணே. நேத்தி பிரான் அந்த கோச்சே பாசிட்டிவ்ண்ணே. யார் உன்னைய பொண்ணுங்களோட ஜல்சா பண்ண சொன்னான்னு கேக்குறான். அண்ணா ஜல்சா பண்ணவே அவருக்கு வயிறு எரிதான்னு கேளுங்கண்ணே. ஏன்னா அவர் கூட அவங்க நானாச்சும் வந்து கேட்டு பர்த்டே விஷலாம் வாங்க மாட்டேன், பர்த்டே போஸ்ட் பண்ண சொல்லி. அவர் வாங்கினாரு சஹானா கிட்ட. ஏயா அசாப்பே. ஒன்லி கேர்ள்ஸ்லா? இல்ல இல்ல அண்ணா, நான் கேர்ள்ஸ் கூட மட்டும் தான் பேசுறேன்னு அவன் பார்த்தானா. நான் பொய் வேணான்னு சொல்லுவேன். அசா வேலையை காட்டுறான். அங்க வயிறு எரி அங்க வயிறு எரி அசா வருது எனக்கு இங்க வரைக்கும் தெரியுதுண்ணே. இது ஒண்ணுடா. ஆனா உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் செக் பண்ணியா? எல்லாம் நெகட்டிவ் தான். வெனஸ்டே வந்து திருப்பி பிசிஆர் செய்ய சொல்லிட்டாங்க. அது எச்சி டெஸ்ட் அதான் வாங்கல கிட்டு. இல்ல அது அக்யூரசி நான் செஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு காலையில நெகட்டிவ் தான் காட்டுச்சு. ஆனா எனக்கு இப்ப திடீர்னு தான் சிம்டம்ஸ் வருது மத்தியானத்துல இருந்து. ஹாய், how are you? அது நல்லாயிரும், ஒரு வாரம் தானே. நீ வெக்சினேட்டட் பாடி தானே? வெக்சினேட்டட் தானே, ஆனா நான் பண்ண வேலை இப்படி. அவன்கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட் மட்டும் இல்ல. க்ளோஸா ஏதாவது பண்ணிட்டியா? அண்ணே ஆம்பளண்ணே, அப்பெல்லாம் பண்ண முடியாது. யாருடா? இந்தோனேஷியன் கோச்ண்ணே. ஓகே ஓகே ஓகே. அவருக்கு இருக்கோ? வந்து ஸ்டூடெண்ட்க்கு என்ன பண்ணுச்சு, அதோட அவங்கள கிளம்பியாச்சு. அவங்க கிளம்பிட்டாங்க பாதியிலேயே. இவரு வந்து கடைசி நாள் எங்க கூட பேசிட்டு நேத்தி வந்து வீட்டுக்கு வந்தோம்ல, ராத்திரி ரொம்ப உடம்பு முடியாம அந்த மாதிரி செக் பண்றாரு, பாசிட்டிவ்னு வந்துருச்சு. வெல்கம் டு தி கிளப். அப்ப பாத்துக்கோ. ஓகே, இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னா bulan dipagari bintang. பூலான் வந்து ஒரு பெண்ணு, பிந்தாங்க சுத்தி அதை விட இன்னும் நிறைய பெண்ணு. அதாவது ஒரு அழகான பெண்ணை சுத்தி இன்னும் நிறைய அழகான பெண்கள். குபேரன் அதான் அது கரெக்டா சொல்லியிருக்கானோ. ஓகே, seorang perempuan
cantik dikelilingi oleh perempuan-perempuan cantik yang lain. Perempuan cantik yang lain. Okey. Nombor 2, Kubik. நானா? நீதான். ஒண்ணாவது அவன் தானே படிச்சா. ஓ, ஒண்ணாவதா? சாரி. நீதான். Pak Abu akhirnya berupaya menyiapkan sebuah rumah untuk keluarga. Walaupun banyak panjang berpeluang membina rumah itu pada ujung sahabat atas kesibukan. ஸோ அபு வந்து கடைசியாக ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டாரு. அவர் என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது ஊஜோங் மீங்கில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் கடைசியாக கட்டி முடிச்சிட்டாரு. Sedikit lama-lama jadi bukit. Ya, jawaban tepat. Sedikit lama-lama jadi bukit. Akhirnya menjadi bukit dah. லாமான்னு சொல்ல மாட்டாங்க. லாமானா பழசுடா. லாமானா சாலாலா கூகுளில் போட்டிருந்து பத்தூல்னு யார் உன்ட்டு சொன்னா? கூகுளில் எழுதணும் என்னது இது முன்சி பாசம்லாம் இவா. நீ புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து போடுறவங்க. செடிக்கே லாமா மஞ்சடி புக்கே. இதுக்கு இன்னொரு பரிபாஷா கூட என்னால் என்டோஸ் பண்ண முடியும். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் கடைசியாக செஞ்சு முடிச்சிட்டாரு தானே. அப்போ நம்ம அலாங்கோட கேங்கில் பாய்க்கலாமே. அலாங்கோட கேங் கொடுத்துருக்கேனா? கொடுத்துல. ஓகே, அவர் ஒரு வேலையை வந்து ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னொரு பரிபாஷா கூட சொல்லலாம். அதுல வந்து நிறைய பரிபாஷா இருக்கு. ஓகே பாருங்க. அலாங் கொடுத்துருக்கீங்கண்ணே. மண்டி அலாங் மண்டி பியார்லா பாசா அலாங் பர் லத்தியான் லாப்பான் ரெண்டாவது. அதான் பார்த்தேன். எனக்கு என்னமோ கொடுத்த மாதிரி இருக்கு. ஏதோ அலாங் மண்டி பியார்லா பாசா அலாங் பர்மியன்யா பியார்லா லிச்சேன் அலாங் பர்டாக்வாட் பியார்லா ஹித்தாம். இதெல்லாம் அர்த்தம் என்னது? ஒரு வேலை செய்யறோமா ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும். அவர் அந்த மாதிரியே எடுத்துக்கலாம் தானே அந்த அர்த்தத்தை. அவர் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாலும் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டாரா இல்லையா? அதனால எழுதிக்கிங்க. அலாங் மண்டி பியார்லா பாசா அல்லது அலாங் பர்மின்யா. எழுதுங்க. ஒரு வயசத்தை எழுந்துதான் மண்டைக்கு வரும். அலாங் பர்மின்யா பியார்லா லிச்சேன். ataupun lagi satu peribahasa. இதெல்லாம் பாருங்க தனித்தனி peribahasa. நீங்க ஒரு புல்லட் போட்டுக்கீங்க, இல்லாட்டியும் ஒண்ணுன்னு நினைச்சிட போறீங்க. அலாங் berdakwat biarlah hitam. இதோட அர்த்தம் நான் கொடுத்துட்டேன். வெள்ளனியா latihan 8 membuat sesuatu kerja sehingga berjaya. Baik, yang ketiga Kubik. Oh, எழுதிக்கிறீங்க. அவினாஷ் இல்லையே. அவன் தான் லங்காவில இது குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. லங்காவில இருக்கானா? அவன் தான் போன வாரமே சொன்னானே லங்காவி போறேன்னு. மறந்துட்டேன். சரி, என்னது ஆயன் சூர்யா மாதிரி இருக்கானா? கொஞ்சம் உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருப்பீங்களா ஸ்டாக்ல மீம்ஸ்க்கு? அவரே போட்டு கொடுத்துட்டாரு எங்களுக்கு. என்ன ஹைட் பண்ணிட்டான் போலண்ணே, என்னால பார்க்கவே முடியல. ஓ, அவர் என்னமோ என்னடா அது பீர் குடிக்கிறானா? பீர் மாதிரி தெரியலடா. அவங்க வீடு யார் கூட போனா? ஃபேமிலியோட. அது எப்படி தெரியுமாண்ணே, அங்க வந்து பக்கத்துல குடிச்சிருப்பாங்க. ஐயா குடிங்க கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து இங்க போஸ்ட் பண்றது மாட்டத்தான மாதிரி. அதான்
அவங்க அம்மா என்ன அப்படியே விட போறாங்க? என்ன ஏன்? இந்த மாதிரி ஃபுல் வீடியோ தினமும் அது இது இன்டர்நெட் வர அவன் இந்த மாதிரி காட்டுறான்னா அது குடிக்கல அது. குடிச்சிருக்கான் அது பாருங்க காசுல குடிப்பான். ஆமாவா? அது வேற ஸ்டைல காமிச்சு குடிக்கிறது. இருக்கு மீம்ஸ் திரிஷாம் கிட்ட இருந்து. பாத்தியா? அது அது பாருங்க இது கண்ணாடி. பண்ணல. அது என்னது அது? அது பீர் மாதிரி தெரியலடா. அது ஏதோ இது மாதிரி இருக்கு. அது ஆல்கோஹால் கலந்துருக்கு அந்த காமிப்பாங்க. அதான் அது பழச்சாறு என்னமோ அது இது. அது வந்து கண்ணாடி போட்டு சரியா. அது ஒரு பெருமையா? அதான் நீங்க 18 வயசுக்கு மேல செஞ்சுக்கீங்க. 17 வயசு எஸ்பிஎம் முடிஞ்சிட்டோடனே அது உங்க பாடு. பாடா. இப்படிலாம் நாங்க எத்தனை பேர் பார்த்திருக்கோம். அப்பா வச்சு ஆமா, அப்பா கண் பார்வையில இருந்தா தானே. அதான் கிளம்பிடுவீங்களே அவர் வந்து அப்பா படிக்கிறதுக்கு. இருக்கு. இங்க போறேன் அங்க 17 போறேன். வயசுக்குள்ளேயே என்டர்டைன்மெண்ட் குரூப் கிரியேட் பண்றாரு. இதை செய்ய மாட்டாரா? அதோட கிளப்பிங் தான். என்ன சொல்ற? எப்படி தெரியுமாண்ணே, வாரம் வாரம் டைம் டேபிள் அனுப்பிடுவோம். ஓகே இல்ல நான் பொதுவா சொல்றேன் எல்லாரையும். ஃப்ரைடே சரி. ஃப்ரைடே மீட் பண்ணுவோன்னு என்டர்டைன்மெண்ட் குரூப்ல போட்டுருவோம். அவனுக்கு இப்ப எப்படி தெரியுமாண்ணா, அந்த வேன்ல நான் அந்த ஸ்டாரி போட்டதுல பார்த்தது அவனுக்கு முடியல, அந்த எரியுது. அந்த குரூப்ஸோட அத்தனை பேர் ஸ்டோரியும் மன்மதன் சுத்திட்டே இருக்கான். அது நானே அதுல நாங்க 3 பாய்ஸ் இருந்தோம். நானு ஓ நானே அதுல 3 பாய்ஸ் தானே இருந்தோம். மத்ததெல்லாம் கேர்ள்ஸ் தானே. அதான் சொன்னான் அவன். ஃபுல்லா கேர்ள்ஸ் இருக்காங்க. நீ விளையாடவே இல்ல ஆனா போயிட்டுன்றான். உண்மைதானே? அங்க போயிட்டு நான் ஈவன் அந்த கோச்சோட பையனை கூட ஜெயிச்சினேன் டெஸ்ட் அவுட் பண்ணும்போது. அந்த கோச் வந்து இல்ல பையனுக்கு கடைசி வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்துட்டாருண்ணே. பி மாதிரி பண்ணிட்டாருண்ணே. ஆரம்பத்திலே நீ கலந்துக்க மாட்டேன்னு தானே தெரியும். உனக்கு தெரியும் தானே போகும்போது இல்லையா? இல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எனக்கு எனக்கு என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா போன வாட்டி வரும்போது என் பையனை ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப டெஸ்ட் அவுட் பண்ணும்போது நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டேன். அப்ப அவர் மணிக்கு தான் ஜெயிச்சேன். அவர் பாட்டுக்கு அப்படியே நார்மலா அப்படியே என்ன வாயில கை வச்சு இருந்தாரு. மறுநாள் வந்து லிஸ்ட் கொடுக்கும்போது அவர் பையன் பேரை கொடுத்துட்டு சாரி அப்படின்னு கேட்டாரு. ஃபார் பாலிடிக்ஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணுது. பரவாயில்ல. சரி வாங்க செத்தலா செகண்ட் நம்ம யாரோட ட்ரெயின் இது? குபேரன். Setelah sekian lama berhijrah ke luar negara, akhirnya Fahim pulang ke kampung halamannya dan membuka sebuah kedai runcit. Ikan pulang ke benua. Gaga pulang ke benua. Gaga pulang ke benua வேற? ஐயோ நிறைய இருக்குல்ல. இக்கான் pulang ke bagai போட்டுக்கீங்க எனக்கு. bagai ikan pulang ke lubuk. மீன் அதோட குட்டைக்குள்ளார போற மாதிரி லூபோக் கே வரும். அப்புறம் bagai வெத்தலை பொட்டிக்குள்ளார போடுற மாதிரி bagai sire pulang ke gagang. bagai belut pulang ke lumpur. pulang ke lumpur. அப்புறம் இன்னொன்னு Gaga pulang ke benua. காகா புலாங்க பெனுவா வந்து கரெக்ட் தான். ஆனா அவங்க என்ன தெரியுமா அர்த்தம் போட்டிருக்காங்க, நீ தேடி பாரு. ஒரு இடத்துல இருந்து திருப்பி கம்பவுங்க வரும்போது எந்த ஒரு மாறுதலே இல்லாம வரான் அப்படின்னு போட்டிருக்கோம் நினைக்கிறேன். கரெக்டா? பாக்குறேன். செக் பண்ண. Walaupun telah keluar negeri tetapi tidak berubah keadaannya sama saja. ஆமா. அதனால தான் நான் அதை எடுக்கிறது இல்ல இப்ப. Ikan pulang ke lubuk, sirih pulang ke gagang, bulat pulang ke lumpur. Lagi satu setinggi-tinggi இது அந்த துப்பாயோடயா? Bangau. அது pandai அடி வாங்க போறான் பாரு. Setinggi-tinggi Bangau terbang. Terbangnya Bangau terbangnya Bangau உள்ள.
இல்ல அது தப்பா சில பேர் அப்படித்தான் அது மாத்தி அமைச்சிருப்பாங்க. ஆனா கரெக்டான டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான வாத்தியார்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க நிறைய அந்த காலத்து புக்ல இருந்து படிப்பாங்க. லைக் என்ன மாதிரி சொல்ல வரேன். இல்ல பெருமைக்கு சொல்லல. லைக் நான் நிறைய பிரிபாஷா கோ த்ரூ பண்ணேன். அதனால என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும் பிரிபாஷால. ஸோ எதுன்னு கரெக்டா தெரியணும்னா ஒண்ணு காமோஸை பாருங்க, இல்ல எக்ஸ்பீரியன்ஸான வாத்தியார்கிட்ட போய் கேளுங்க. இல்ல so tinggi bangau terbang akhirnya hinggapnya உட்கார்றது di belakang kerbau juga. setinggi bangau terbang akhirnya hingga di belakang kerbau juga. Baik, apa maksud semua nih? கொக்கு பறந்தா மட்டும் எப்படி பரிபாஷா ஆகும்? கொக்கு என்னதான் உயரமா பறந்தாலும் கடைசியா எறும்பு மாட்டு பின்னாடி தான் வந்து உட்காரணும். நீ எங்க தான் போனாலும் கடைசியா உன் ஊருக்கு வந்து தான் ஆகணும். ஓகேயா? pulang ke tempat asal. Oke, 14 வந்து யார்? சரியா? Asapna. 14. Baca dulu, kita baca dan fahamkan dulu. Baik. Ya. Kenapa dikira? Zunaidi amat menyesal kerana terjebak dalam kancah najis dada. Zunaidi வந்து ரொம்ப feel regretful because he involved in this kind of drug things. Dia telah insaf dan berharap agar perbuatannya itu tidak akan berulang. Kini dia hidup bersendirian setelah anak-anaknya dan istrinya meninggalkannya. Harapannya agar anak-anak dan istrinya akan kembali ke pangkuannya, பங்குவான்னா அவன்கிட்ட அவன் மடியிலே திருப்பி வர்றது வந்து அவனுக்கு வந்து அவன் எதிர்பார்ப்பு. Dan mereka dapat hidup bahagia seperti dahulu. Malangnya setelah puas dipujuk, anak-anak dan istrinya enggan kembali kepadanya kerana mereka khawatir dia akan mengulangi tabiat lamanya itu. Okay? ஸோ இது ஒரு விழிப்புணர்வு தான். பாருங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் வந்து உசியா ருமாஜா வந்து இதை கடக்காமல் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உண்மைதான். உங்களோட ஃபேமிலிலாம் காதலிக்கும் போது இளமையிலலாம் நல்லா இருக்கும். அப்புறம் ஃபேமிலின்னு வந்துட்டோன்னே பாபாய் பைத்தியக்காரன் தான் அதோட. ஓகே பாய். சரி, இதில் என்ன பரிபாஷை நம்ம பார்க்கலாம். ஷாம். Nah, dia hidup sendirian setelah anak-anak dan istrinya meninggalkannya. முடியுமா? அதுல இருந்து எடுக்கலாமா? hidup bersendirian. Yes, என்னது சொல்லலாம்? அன்னைக்கு பார்த்தேன். இது செக் பண்ணி பாரு. keras sumbang. Keras sumbang. Makanya. Keras sumbangnya keras sana. Kera kurangi. Oh, orang enggak? Oke. Tidak suka bergaul dengan orang lain. அப்ப இன்னும் ஒண்ணு இருக்கும்டா. ஐயோ, என்ன பரிபாஷை அது? முதலுது போட முடியாதா? எது? அந்த அது வந்து hidup bersendirian வந்து mementingkan diriனால, செல்ஃபிஷ்னால. இது அதனால இல்ல. keras sumbangோட சேர்த்து இன்னொரு பரிபாஷை சிம்பிளா பாஷா இருக்குடா. அது மண்டைக்கு வர மாட்டேங்குது. சினோனிம் தேடி பார்க்கறேன். சரி, இதுக்கு ஒன்று இருக்கு. அப்புறம்
harapannya agar anak-anaknya kembali ke pangkuannya agar mereka dapat hidup bahagia seperti dahulu. Malangnya setelah puas. So mereka khawatir dia akan mengulangi tabiat lama itu. இதுக்கு நம்ம சொல்லலாம். ஒரு வாட்டி பட்டாச்சு, ஆனால் 2வது வாட்டி ஜாக்கிரதையா இருக்காங்க அவங்க, ரைட்டா? அதனால இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, pisang tidak berbuah 2 kali. Pisang tidak berbuah 2 kali. அர்த்தம் என்னது? படிங்க யாராவது ஒரு ஆளு, குபேரான். பார்க்குறேன். கூகுள் மேனேஜர் சீக்கிரம். Sekali tertipu atau kerugian tentu akan berjaga-jaga pada masa akan datang. அதுதானே இது. அவன் திருப்பி அந்த பழைய பழக்கத்தை வந்து கொண்டு வந்துடுவான். dia takut kan? அவங்க அதான் pisang tidak berbuah 2 kali. 2 வாட்டி ஏமாற மாட்டாங்க. மறுபடியும் படி. Sekali tertipu sekali tertipu atau kerugian tentu akan berjaga-jaga pada masa akan datang. ஓகே, keras sumbang முடிஞ்சு. ஐயோ, அது எனக்கு ஞாபகமே வர மாட்டேதுடா. ரொம்ப ரேர் இந்த மாதிரி நடக்குது. ஆனா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வர மாட்டேது. keras sumbang முடிஞ்சு இன்னொன்னு வருமே. இல்லடா, ஐயோ. hidup bersendirian ஒண்ணு இருக்கும்டா. sebatang kara. செக் பண்ணு. sebatang kara நினைக்கிறேன். இருக்கா? Tidak mempunyai sanak saudara dalam hidup. அப்படி இல்ல, அது hidup bersendirian தான். நான் செக் பண்றேன். வேற இதெல்லாம் செக் பண்ணியா? ஏதோ பண்றேன். sebatang kara வந்து சைனீஸ்ல என்ன தெரியுமா? வாங்ஷுவான் கூடு. ஓகே, அது என்ன 2வது PPRMல இருக்கு. பத்தியா, ஏமாத்திட்டாவன். என்ன அதை தட்டி இருக்க முதல்ல லோடிங்லயே இருக்குண்ணே. ஆரம்பிச்சிட்டான்டா. இல்லடா, கச்சாங்னு வருது. Saya ada satu persoalan mengenai sebatang kara yang membawa maksud. அப்படி போட்டிருக்கு பாரு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? PPRM. இல்ல சார், என்ன sebatang kara. seorang diri, tidak ada saudara mara. tinggal seorang diri dan tiada ada saudara mara. sanak saudara. அதானே அதோட அர்த்தம்? ஆமாண்ணே. keras sumbang வந்து anti social. sebatang kara is the perfect one here. அர்த்தம் tinggal seorang diri tanpa sanak saudara. ஓகே, இன்னும் ஒன்று எங்கே நம்ம எடுக்கலாம்னா, sanak saudara. இது எடுக்கலாமா? அவங்க menyesal பண்றாங்கல்ல, menyesalனாலே ஒரு பெரிபாசா இருக்குல்ல, sesal dahulu pendapatan, sesal kemudian tiada berguna. பற்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். பட்ட பிறகு இப்ப என்ன செஞ்சாலும் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே,
Sesal dahulu pendapatan, Sesal kemudian sesal kemudian என்னது tidak tidak berguna. berguna. No point, regret. அண்ணா ஆ நம்ம எத்தனை லத்தியான் வரைக்கும் செய்வோண்ணே? ஏன் இல்ல சொல்லுங்கண்ணா சும்மா. தெரியலையே. ஐயோ, ஏன் ஒன்றும் இல்லைண்ணே. என்னடா இவன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? Why you want to interfere in my ஜadwal pembelajaran? அண்ணே, You want to be new teacher? இல்லண்ணே. ஆ அண்ணே, இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் கேன்சல் பண்ண ஓகேண்ணே? ஏன் கேன்சல் பண்ணணும்? அண்ணே, செம்மையா பண்ணியா இருக்குண்ணே. முதல்ல நான் நினைச்சேன் முதல்ல வெளியாயிடலான்னு. அப்படின்னா நீ எனக்கு கந்தி டேட் இன்னைக்கே கொடு. இன்னைக்கே வா. ஆ இந்த வாரம் நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு என்ன டைம்? ஐயோ, காலையில. எனக்கு காலையிலே தான் நான் ஃப்ரீயா இருப்பேன். 3 மணிக்கு மேல எனக்கு கிளாஸ் இருக்கும்டா. எத்தனை மணிக்குண்ணே? இரு எனக்கு கனிஷா கிளாஸ் வேற இருக்கு. நாளைக்கா? இந்த வாரம் வச்சுக்கிட்டா ஓகே தானே? இந்த நீ சொல்லு, நீ அப்புறம் வந்து இல்ல ட்ரைனிங் எங்கேயும் போக முடியாது. வீட்ல ரூம்ல அடைச்சு கிடக்க வேண்டியதுதான் இந்த வாரம் ஃபுல்லா. அப்பனா நான் சொல்றேன், நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இது முடியாது அது முடியாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காத. இந்த வாரம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காதுண்ணே. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு ஆளு தான் நீனு. நான் கேன்சல் பண்ண ஒத்துக்கிறேன். பெண்டிங்கா இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, பட் நீ என் சைட் புரிஞ்சுக்கணும். நீ கேன்சல் பண்ற, எனக்கு கந்தி டேட் கொடுத்துரு, அவ்வளவுதான். ஓகே. Latihan 15. இது செஞ்சிட்டோம்ல? ரிப்பீட்டேஷன் क्वेश्चन ரைட்? ஆமாண்ணே. எத்தனையாவது கேள்வி? இதோ பாருங்க. ரெண்டாவது தானே? ஆமா, ரெண்டாவது. Enam போலாம். Okey. Next, 16. Berikan maksud peribahasa. Baca maksud peribahasa di bawah dengan teliti, kemudian nyatakan peribahasa yang sesuai dengan maksud peribahasa tersebut. Yes. Sekarang turn siapa? நீ படி சீக்கிரம். நீ படிக்கலையே? கடைசியா நான் படிச்சேன். சொன்னேன். எல்லாத்தையும் நான் தானே சொன்னேன். எங்க நீங்க சொன்னீங்க? சீக்கிரம். அடிக்கு மாத்தி மாத்தி கஷ்டங்கள், தொடர்ந்து கஷ்டங்கள், அடி மேல அடி. போன வாரம் தான் கொடுத்தேன். ஆமா, பாத்தியா? நல்லா தானே படிச்சுக்கிட்டு வந்த. நீ அவன் ஜவாப் பண்ணிட்டோம். Sudah jatuh, correct? Ditimpa. உழுந்துட்டா அவன் மேல என்ன வந்து விழுவோம்? berturut கடவுளே. Sudah jatuh ditimpa tangga. அவன் உழுந்துட்டா அவன் மேல ஏணி வந்து விழுவுது. அவனே விழுந்தது ஒரு கஷ்டம், ஏணி வேறவே அவன் மேல விழுவுதா? ஓகே, அடுத்து ரெண்டாவது. தம்பி குபேரா. Kalau seseorang mempunyai cita-cita, dia akan berusaha untuk mencapainya. அவனுக்கு வந்து அடையணும்னு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா அவன் எப்படியும் அடைஞ்சிருவான். அதுக்கான முயற்சி அவன் பண்ணுவான். Di mana ada kemauan, di situ ada jalan. Di mana ada kemauan, di situ ada jalan. இதுல நம்ம மக்சூத் எதுவும் எழுத தேவையில்லை, ஏன்னா அங்கேயே இருக்கு மேலே. ஓகே. Ya bro. Asap.
yang lebih besar tetapi belum diperoleh, keuntungan kecil tetapi sudah pasti namun tidak pasti. அதான் சொல்றேன்ல, பெருசா keuntungan இருக்கு. ஆனா not confirm yet you will get. Why? You let go of the small profit that you are holding. இல்ல புரோங் இல்ல, அது இல்ல. இது வந்து yang dikejar, yang dikejar tak dapat, yang dikendong நம்ம துரத்தி போறது கிடைக்கல, கையில வச்சிருந்தது, yang dikendong berciciran. சுபா செக். ஆனா நான் உன்னோட ஆன்சருக்கு நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தரேன். இவன் பேர் என்ன, குபேரா. burung terbang dipipiskan ladaவோட அர்த்தம். ஓகே. அதுதான் உங்களோட அடுத்த ப்ரோசா ட்ரெடிஷனலோட டைட்டில் பேரு. இந்த வாட்டி வந்து அந்த இது வெற்ற கதைலாம் இருந்துச்சு. ஆமா வருது, ப்ரோசா ட்ரெடிஷனல்னு வருது. இந்த அடுத்த வாட்டி வந்து BTDL. BTDLனா burung terbang dipipiskan lada. Belum tentu lagi diperoleh sesuatu sudah direka-reka akan gunanya. ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை, ஆனா இப்ப நம்பர் அடிக்க போகுதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, உடனே ஊரெல்லாம் கூட்டி பாட்டி வைக்கிறீங்க. அதுக்கு இன்னொன்னு நம்ம போன வாரம் செஞ்சோம் தானே. இரு, இப்ப அடுத்தது நான் சொல்றேன். mendengar guru tadi. Mendengar guru di langit. Guru di langit, air di tempayan dicurahkan. Mengharapkan sesuatu yang belum pasti diperoleh, benda yang ada di tangan dilepaskan. Ini போன வாரம் செஞ்சோம். Yes, yang ini dia wajib, betul tak? Okay. Mendengar guru di langit, air di tempayan dicurahkan. Air di tempayan dicurahkan. பாருங்க, டி tempayanக்கு கேப் இருக்கணும், டி langitக்கு கேப் இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் இடம், அதனால kata sendia ஏற்படுது. dicurahkan வந்து kata kerja, அதனால rapat di. Kena tahu bezakannya. Nah, இப்ப இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கா? ஓகேண்ணா. எதுக்கு இப்ப 1008 கேள்வி கேட்கறான்னு எனக்கும் தெரியல. அவன் எனக்கு தெரியும். ரெண்டு ரீசன். ஒன்னு அவினாசி வடைக்கலாம் இங்கே. இல்ல, ஒண்ணு அவனை சொன்னது போத, இன்னொன்னு பேசிட்டே இருந்தா கொஞ்சம் இதா இருக்குண்ணே. என்ன இருக்கு? கொஞ்சம் அப்படியே ஏன்னா எப்படி சொல்றது, தூக்கம் வர மாட்டுதுண்ணே. அப்படியே அமைதியா இருந்துச்சு, டக்குன்னு தூங்கிடுறேன். அதெல்லாம் இல்ல, ஒரு அரை பேய் எல்லாம் சரியாயிரும். அப்படி பேய் அரை என்னன்னு தெரியலன்னா அப்பா கிட்ட போ. வாங்கிருக்கேன். அப்பா உனக்கு ஒரு 6 விதமான பேய் காட்டுவாரு. பாரு, அப்பான்னு சொன்னே அப்பா கேள்வியே வந்துருச்சு. வாட் a coincidence. Mai. Okay, sekarang turun siapa? Kuberan? Baca. என்னோடயா? ஆமா. Di taman perumahan ini kita dengan jiran mestilah sentiasa tolong menolong. Kata orang tua kita memerlukan pertolongan jiran dan jiran juga memerlukan pertolongan kita. உனக்கு நான் தேவை, எனக்கு நீ தேவை. என்ன சொல்லலாம்? Aur dengan tebing முடியுமே? Yes, bagai aur dengan tebing. Okay. tebingக்கு aur வேணும், பிடிச்சிக்கோ. tebingக்கு இல்ல, aur வந்து tebingங்க பிடிச்சிக்கோ. tebing வந்து aurக்கு இடம் கொடுக்கும் வளர்றதுக்கு. bagai aur dengan tebing. Okay. sambung you. சொல்லு, அப்பா கூப்பிடு. Betul daddy. Cepatlah, jangan malu-malu. Betul ayah, sikap selalu mementingkan diri sendiri tanpa mempedulikan orang lain seperti peduli dia. Pandai kenal
Enam? Enam D ஏய் அதைத்தானே சொல்லி கொடுத்தேன். டேய் இது ரொம்ப முக்கியமான பரிபாஷாடா, இது ஆஃபால் பண்ணுங்கடா. bagai enam dalam belukar. சரி நான் எப்படி சொல்றேன், முடியும் தானே ஆஃபால் பண்ண. லிரிக்ஸ்லாம் ஆஃபால் பண்றீங்க, பரிபாஷா முடியாதா? கதை சொல்றீங்களா? பாட்டு லிரிக்ஸ்லாம் உனக்கு தெரியாதா? நானே அரை சரி அந்த அரை குறை அவ்வளோ தூரம்லாம் தேவையில்லையே, இது எத்தனையோ வார்த்தை தானடா. bagai enam dalam belukar melepaskan pucuk masing-masing. ஓகே அடுத்தது குபேரா. Mana? இன்னும் 2 நிமிஷம் தான்டா. ஆ Dalam hidup berjiran, segala susah senang hendaklah sama-sama dirasa, ibarat berat sama dipikul, ringan sama dijinjing. excellent. Okay. Berat sama dipikul, Ringan sama dijinjing. ringan sama dijinjing. ஓகே கடைசி கேள்வி முடிச்சிட்டோன்னே நம்ம ரமுசான் முடிச்சிட்டோன்னா முடிச்சிடலாம். ஓகே 18 siapa punya turn? Ya, Menteri Besar சீக்கிரம். Semasa hidupnya Menteri Besar tersebut banyak berjasa dalam memajukan negerinya sehingga jasa dan bakti tetap dikenal selepas kematiannya. Peribahasa. செத்த பிறகும் அவரோட பேரு அவர் செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் வந்து மக்களோட ஒரு கான்வர்சேஷனா வந்துகிட்டே தான் இருக்கு. எஸ் குபேரன். Nah, harimau meninggal, gajah meninggal. அது என்னமோ வரும் நானே, கஜா மத்தி திங்கால்கன் துலாங்க. ரொம்ப பேர் அரிமாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி யானை கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், முதல் பிள்ளையார்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். क्या gajah mati meninggalkan gading. Kadang harimau mati meninggalkan tulang. meninggalkan nyawa. Nyawa இல்லையே, நான் கேக்குறேன். துலாங்கல luwanga துலாங்கல oh belang ah. Harimau mati meninggalkan belang. Manusia mati meninggalkan nama. manusia mati அழகா கெல்லாங்னு போட்டிருந்தா எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்காது. காடிங் பெலாங் கெலாங். manusia mati meninggalkan nama. ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனோட நல்ல விஷயங்கள் வந்து பேசப்படுது, போற்றப்படுது. இதோட அர்த்தம், walaupun seseorang sudah mati, jasa atau bakti beliau masih menjadi perbualan dan dikenang. இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், ஸ்டாண்டர்ட் 1 இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயம் உருவாகுது, குறிக்குலம் ஜெனாயான்ட்டு. தெரியுமா? தெரியாது. என்னது அப்படின்னா? தெரியாது. குறிக்குலம் ஜெனாயானா கிரிமினல் சிலபஸ். அதாவது நம்மளோட கவர்மெண்ட் வந்து தர்ஜா 1க்கு போயிட்டு ஜிசேம், மேத்ஸ், வால்யூம், இசிபாடு கேள்வியெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கில் சேர்த்துருக்காங்களாம். அப்போ இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து அதை போட்டிருந்தாங்க, இது வந்து ஒரு கிரைம் மாதிரி தெரியலையா உங்களுக்கு, என்னது why too advanced for standard 1 student அப்படின்ட்டு. ஆக்சுவலி உண்மையாக பார்க்க போனால் பாவம் தான். அதான்
You see standard 5 punya buku teks Standard 5 punya buku teks sudah lebih 200 muka surat. Matematik. Sama tiket. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து லைக் really have to change lah. குறிக்குலமே ஒழுங்கா செட் பண்ண தெரியல. அலி அகாடமிக் pun dia tak ada academic code. ஒரு அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்களோட சைக்காலஜி தெரியணும். எது வந்து பிள்ளைங்கனால முடியும், முடியாது. சும்மா இதெல்லாம் ஏன் தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து மேக் பில்லியன்ஸ் ஒரு சிலபஸ் மாத்துறான்னு வச்சுக்கோ. டெக்ஸ்ட் புக் யார் எழுத போறீங்கன்ட்டு ஒரு இது ஓடும். எப்படி சொல்றது? அந்த என்ன ஆப்ஷன் மாதிரி ஓடும். அப்ப எவன் காசு கூட கொடுக்குறானோ அவன் எழுதலாம். அவன் எழுதிட்டானா அவன் டெக்ஸ்ட் புக் ரைட்டர்னு ஒரு பட்டம் வந்துடும். டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு அவ்வளவு காசு கொடுக்கும் கவர்மெண்ட் வேற. அவன் வேற எந்த ருஜிக்கான் புக் எடுத்தாலும் கவர்மெண்டே வந்து அது முக்கியமான பிணர்வேத்தான்ல சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ராக்கெட் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இட்ஸ் நத்திங் த ராங். எனக்கு அது யாராச்சும் நத்திங் இல்ல ராங்னு சேர்த்து சொன்னாலே எனக்கு அந்த இதுதான் ஞாபகம். யார் சொல்லுவா அது மாதிரி? அது என்ன அந்த ட்ரெயின் அன்னைக்கு LRT இது மோதுனுச்சு. அவன் பேர் அது clown-ஆ? We cannot name him because he's clown. Two cars catching each other. It's nothing wrong அப்படின்னு. ஐயோ செம சாட்டனே. சப்பாத்தி காட்டணும் எல்லாம். ஐயோ சர்வீஸ்வரா கத்த வைக்கிறாங்க. Cikgu Mior sentiasa menasihati murid-murid kelas 5 juara yang gagal dalam mata pelajaran matematik agar tidak berputus asa. Kerana bagi beliau, அதாவது நீங்களாம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா வந்து உங்களால வந்து நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பரிபாஷானா, அறிவாளோட பின்னாடி வந்து அறிவா மின்னுக்கு தான் தாஜாமா இருக்கும், பின்னாடி வந்து தும்போலா தான் இருக்கும் பிடிக்கிற இடம். அந்த இடத்த நீ தீட்டி பாரு, அதுவும் தாஜாமாகும். அப்பனா orang yang kurang cerdik kalau dia berusaha belajar dia boleh jadi pandai. அதான் அதோட அர்த்தம். ஓகே, belakang parang diasah lagi kan tajam. இதோட அர்த்தம் orang kurang cerdik jika berusaha belajar sudah tentu jadi pandai. Okey, அடுத்தது நீ சொல்லு பாப்போம். Ya, Raimi bersyukur kerana dia berjaya mendapat tawaran melanjutkan pelajaran ke universiti yang diidam-idamkan seperti அது என்ன கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது அந்த மாதிரி முடியுமா? இல்ல, இப்ப நான் வந்து உன் மேல ஏற கும்பிட போன தெய்வம் குறுக்க வருதான். அது அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் நினைச்ச மாதிரியே அந்த விஷயம் நடந்துருச்சு. அதாவது நான் தூக்கம் வருதுன்னு செய்தேன், இந்தா தலைவாணின்னு யாரோ நீட்டுறாங்க. orang mengantuk bagi bantal. Bagi bantal. Orang mengantuk bantal diberi ya. Cek பண்ணு, bantal disorongkan, disorongkan bantalan. Okey. நானே குழம்பி disorongkan bantal. disorongkan bantal. Orang mengantuk disorongkan bantal தான் போட்டிருக்கு. Okey, orang mengantuk disorongkan bantal. Artam memperoleh apa yang benar-benar diingininya. Apa yang dihajatilah. Memperoleh apa yang diingini atau dihajati. Okey, quick rumusan எடுங்க.
இன்னும் 2 பேராகிராஃப் தரேன், முடிச்சிடலாம் கொஞ்ச நேரத்துல. Okay, so peribahasa we are done. இந்த peribahasa set of peribahasa நல்லா கத்து வச்சுக்கிங்க. ஜோக்கான செட்ஸ்ங்க இதெல்லாம். அன்னைக்கு எது செஞ்சோம்டா? டெலிஃபோன் பின்தார் இது. இல்லையே. ஆமா. ஓகே, காட்டு எது இருக்கு செஞ்சோன்னே. ஞாபகம் இல்லை, இங்கே எழுந்தவில்லை. ரெண்டாவது பத்திக்கான வரைக்கும் தான் செஞ்சோம். Selanjutnya kadashi ayat ada selanjutnya telepon pintar merenggangkan hubungan dan perasaan antara sesama ahli keluarga. Okey, sekarang saya kena buat apa? Fokus 2 kan? Fokus 2 apa dia? Langkah mengatasi ketagihan telefon. Okey. Codingnya fokus 2 tambah செய்ய போறோம். Okay, ready? இரு பாரு எல்லாம் மறந்துட்டேன். ஓகே, லங்கா மங்காத்தாசி இங்க இருக்கு ஒரு ஈசி. பச்சை கலர் இங்க இருக்கு. இது வந்து sumber yang mendorong. இதுல இருக்கா பாருங்கடா, லங்கா இருக்கா? இல்ல இல்ல தானே. இது क्वेश्चन வந்து எரர். இல்ல கிசான் மட்டும். ஆக்சுவலி அவங்க வந்து அந்த மாதிரி போட்டிருக்கணும். சரி விடு, பான் சத்துல நம்ம கிசான், பான் டூல இது போட்டிருப்போம். ஆக்சுவலி ஃபோக்கஸ் சத்து வந்து நார்மலி டச் போத் பஹான், யூ நோ. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எத்தனை ஈசி விழிஞ்சிருக்கோம் பாருங்க, 5. 4 இருக்காது. 4 2 3 4 5 இருக்கு. நம்ம ஒரு இதுல 2 எழுதிட்டோம். ஓகே, எத்தனை இருக்கு? டான்லாம் போட்டிருப்போம் பாருங்க. ஆமா 5 இருக்கு. 5 இருக்கா? ஓகே, இன்னும் 3 lah. 3. ஓகே, ஸோ அப்போ அந்த 3 வந்து இங்கேருந்து எடுத்துப்போம்ல. Okey. Langkah-langkah mengatasi ketagihan. அடுத்த பேராகிராஃப். ஃபோக்கஸ் 2 அடுத்த பேராகிராஃப் யா. சாரி மறந்துட்டேன். மனக்கலா போட்டுக்கணும். மனக்கலா கோமா இப்படி தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் அதனால தான் அது கொடுக்குறேன். Manakala langkah-langkah mengatasi ketagihan telefon pintar ialah இது வந்து dalam kalangan என்ன போட்டிருக்காங்களா? இல்ல. ஓகே, telefon manakala langkah-langkah mengatasi ketagihan telefon pintar ialah masyarakat harus mengamalkan, மூணாவது மாதிரி எழுதிக்கிறேன், harus mengamalkan gaya hidup bersihat, gaya hidup sehat seperti bersenam. Selain itu, pemantauan ibu bapa, pemantauan ibu bapa dan kumpulan sokongan dan sesi kaunseling juga mengatasi isu ini. இது எழுதிக்கிங்க, முடிஞ்சு ஃபோக்கஸ் 2 ஓட. ஓகே, மறுபடியும் சொல்றேன். Manakala langkah-langkah mengatasi ketagihan telefon pintar ialah masyarakat harus mengamalkan
Daerah ialah mengamalkan poடக்கூடாது. Yaru? Masyarakat harus mengamalkan gaya hidup sehat seperti bersenam. Selain itu, pemantauan ibu bapa dan kumpulan sokongan dan bala serta Serta. sesi kaunseling juga dapat mengatasi isu ini. இல்லாட்டியும் masalah ketagihan telefon pintar அப்படின்னு எழுதணும். ஆனா நான் இஷ்யூ இனி டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன ஒரு கேள்வி. யா ஒரு ஆயாட்ல வந்து டான் பாய்க்கிறோம்னா சிறுத்தா பாய்க்கலாமா? முடியாது. டான் பாய்ச்ச பிறகு சிறுத்தா பாய்க்கலாம். ஓகேண்ணா. ஓகே, அப்புறம் kesimpulannya போலாமா? ஓகே, kesimpulannya நீங்க cadangan கொடுக்கணும். Cadangan வந்து என்னது? Kita janganlah menyalahgunakan telefon bimbit lah. Illaட்டியும் kita perlu menjadi pengguna telefon pintar yang bijak. அப்படி போட்டுடலாம். அதான் cadangan. Kita perlu menjadi pengguna teknologiன்னு போட்டுறேன். Pengguna teknologi yang bijak agar tidak menjadi hamba kepadanya. Right? அதுக்கு அடிமையா இருக்காதீங்க. முடிஞ்சிருச்சு. Agar tidak menjadi hamba kepadanya. So நம்ம புத்திசாலித்தனமான ஒரு ஐடி யூசரா இருக்கணும். So that you don't become a slave of ICT. இங்கிலீஷ்ல மாத்தினாலும் செம்மையா தான் இருக்கு. என்னமோ வீடியோ அனுப்பியிருக்க? செஞ்சோம். ஓ, மதவளுதா? அது இனிமே தான் செய்யறதுக்காக ரெக்கார்ட் பண்ணேன். அது அப்படியே இருந்தா நான் ஒரு ஷீலாவை பண்ணிட்டேனே. என்னது? நான் வீடியோ செஞ்சேன்ல இவனுக்கு அவினாஷ்லாம். அதை அழைச்சிட்டானு ஷீலாவை ஃபுல்லாவே பேக்கப் பண்ணாம. அதான் இருக்க என்கிட்ட. ஓகே, நான் திருப்பி சென்ட் பண்ணிருக்கேன். நீ யாருக்கிட்ட அனுப்பியோ அந்த ஆளுகிட்ட இருக்குமே. நான் குரூப்ல தான் நான் அனுப்பினேன். அவினாஷும் அழைச்சிட்டான். புது போன் மாத்தினச்சு அவன்கிட்ட இல்ல. இல்லடா, மத காட்டவே இல்ல ஆன்லைன்ல. ஆனா உண்மையா டாட்டா திறந்து தானே இருந்துச்சு சத்தியம். அதான் நான் பாக்குறேன். நார்மலா ஆளுங்க கேட்டா அங்கதானே இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இதுதான் ஃபார்ம் 2 பாட்டு வாங்கினா கேட்டுட்டு நான் அனுப்புனேன் லிங்க. வர 5 நிமிஷம் 10 நிமிஷம் செட்டு. அந்த கேட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன்னு தெரியும் தானே. நீ எங்க போன 5 10 நிமிஷம்? இல்ல நான் நீ கரெக்டா இருந்தீங்கன்னா நான் என்னடா ஏச போறேன். லைக் நீ வந்து ஆன்லைன் படிக்கிறேன்னா நீ ஃபர்ஸ்ட் நீ உன்னோட சைட்ல கரெக்டா இருந்திருக்கணும். ஹெட்செட் கரெக்டா இருக்கணும். ஏன்னா என்னோட கிளாஸ் வந்து லைக் நான் பப்பட் மாதிரி பேசிக்கிட்டு அந்த மாதிரி முடியாது. அப்ப எப்படி எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க படிக்குதுங்களா இல்லையான்ட்டு? ஸோ நான் அதனால தான் பேச்சு கொடுப்பேன் எல்லாருக்கிட்டையும். ஓகேயா? முடிச்சிட்டீங்களா? எத்தனை பார்த்தா பிரகாத்தான்னு எண்ணிருங்க. எவ்வளவு வருது எண்ணிரும்? $114. 114 lah. Okay lah 114. இது ஷாம் கனெக்ட் பண்றான். இது பார்ப்போம். Okay, lebih kurang lah.
Okay, so 120 குள்ளார எழுதுனா is so far good lah. Alright, so இது contoh rumusan lah. So நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த ஒரு கிளாஸ்ல எதையாவது ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் 5 ஞாபகம் இருக்கட்டும். ஃபார்ம் 5 வந்து நான் அழகா எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப இருக்காது. ஒரு டுட்டோரியல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இங்க என்னென்னலாம் சேட்டை பண்ணீங்களோ அங்க கொண்டு போகாதீங்க. கரெக்டா கிளாஸ்க்கு வாங்க. அதான் முக்கியம். நீங்க படிக்கிறதே வாரத்துல 1.5 hour என்கிட்ட. அதுலயும் நீங்க இது லைக் வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கே நீங்க தனியா கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். அந்த 1.5 hour நம்ம பல்ல கட்டி படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். யூ லூஸ் அ லாட். ஓகே ரைட். சரி அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். see you on next class. ரிப்ளேஸ்மெண்ட் பத்தி நான் அப்புறம் சொல்றேன் குபேரன். ஓகேண்ணே. alright. அண்ணா தேர்ஸ்டே வச்சா கூட ஓகே தானே. இந்த வாரம் எப்போ வச்சா கூட ஓகே தான். தேர்ஸ்டே செம்ம பேக்டா. எனக்கு நான் ராபுகுலார் வைக்கலான்னு பார்ப்பேன். ஓகேண்ணே. தேர்ஸ்டே சரியான பேக்கு. அப்படி ஐயோ 10 மணிக்கு மேல முடியாதுடா. நான் நினைச்சேன் முன்னனா பரவாயில்ல. இப்பெல்லாம் நான் 3 மணிக்கு வைக்கணும். அதனால 10 மணி நாட் பாசிபிள். நான் சொல்றேன் எப்ப. ஓகேண்ணே. நீ எத்தனை மணிக்கு எய்ப்ப? நான் 9 மணி மேலே தான். பாத்தியா 9 மணி மேலாம் எப்படி கஷ்டம். சரி நான் சொல்றேன் பார்த்து. ஓகேண்ணே. alright. பாய்ண்ணே.